வணக்க நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவில் ப்ரீமியமாக வித்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்களில் ஒன்றான ஃபேசினோ 125 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா லைவ் டிஸ்க் பிரேக் எல்லாமே வச்சு வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் தான். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்கள், எங்கேயும் நெளிஞ்சது ஸ்க்ராட்ச் ஆனது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் டாப் அண்ட் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஹெட்லைட் வைசரு, சைடு கிரில்லு எல்லாமே பார்த்தீங்களாக்கும் அருமையாக இருக்குது. சைடு லெக் சீல் பாருங்கள். ஒரு இடத்துல ஒரு சின்ன அழுக்கு மாதிரி ஒரு சின்ன கிராச்சஸ் இருக்குது, மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. அந்த க்ரோம் ஃபினிஷிங்குமே நல்லா தெளிவாக இருக்குது. இண்டிகேட்டர்லாம் பாருங்கள், உடையில வைக்கல. லெஃப்ட் சைடுமே பாருங்கள், நல்லா இருக்குது. 6691 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. செல்ஃபு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஹெட்லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் எல்இடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. நீங்களே பாருங்கள், ரைட்டு டிம்மு எல்லாமே பார்த்தோமா பக்காவாக இருக்குது. டிஆர்எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. சைடு மிரரு, பாட்டம் பேனலு, இன்னர் கவர் எல்லாமே பாருங்கள், எங்கேயும் டேமேஜ் ஆகலை, தெளிவாக இருக்குது. சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த லெதர் சீட் கவர் தான். சைடில் லைட்டாக எங்கேயும் வீட்டில் பெயிண்டிங் போகும்போது பெயிண்ட் வடிவிட்டுருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ட்ரிம்லாம் பாருங்கள், உடையில செய்யலை, தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடு பேனலுமே பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது ஏதாவது பசங்க சின்ன பிள்ளைங்க குளிச்சு தர மாட்டாங்க கூட அந்த மாதிரி இதாகும். இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது வண்டி. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% மேலேயே இருக்குது. ஏஞ்சல் லைட் அசம்பிளி, ரியர் பேனலு, அதோட டாப் பேனலு, பில்லியன் ஹேண்டிலு எல்லாமே பாருங்கள் அருமையாக இருக்குது. லைட்டாக ஒரு 2 இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு, ஹெல்மெட் மாட்டுறதுனால வர்றது இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி. ரைட் சைடு பேனலுமே பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஃபேன் கவரு, சைலன்சர் கவரு எல்லாமே பாருங்கள், எங்கேயும் கீழே போட்டு தேய்ச்சி வச்சு செஞ்சு உடச்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரைட் சைடு ட்ரிம்மே பாருங்கள், தெளிவாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை வண்டியில், சூப்பராக இருக்குது. இந்த 6000 கிலோமீட்டர் ஓடின வண்டி பார்த்தோமாக பக்காவாக இருக்கும் வண்டி. மேலே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. மேட் ஃபினிஷிங் கலரு, ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் கலர் ஒரு வித்தியாசமாக நல்லா அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சைனிங்கில் தான் பெருவாரியாக ஜூபிட்டர் 125 இதில் போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபேசினோவில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. அது பார்க்குறதுக்கே பார்த்தோம்னா ஒரு நல்ல அழகாக லுக்காகவும் இருக்குது வண்டி. அலாய் வீலு, டிஸ்க் பிரேக்கு, டிஜிட்டல் மீட்ரு, எல்இடி லைட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கும் மைலேஜும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 to 55 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். கூலிங் பவர் எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தோம்னா இப்போ நம்ம கம்பம் 4 கிலோமீட்டர் சேல்ஸுக்கு வந்துருக்கு. இந்த 6000 கிலோமீட்டர் ஓடின இந்த 2024 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 88,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.